உன் கூட குடும்பம் நடத்துறது வேற, எங்க அம்மா வீட்லயே போய் வாழலாம். வேலை செய்யறது சம்பளம் நான் என்ன பண்றத? சம்பளத்தை நீயே வச்சுக்க. நான் சொல்ல வச்சுக்கல. ஜபார் என்னைக்காவது ஒரு நாளைக்கு நீ திரும்பி வரும், அன்னைக்கு வச்சுக்கிறேன் உன்னை. மேடம் மேடம் என்ன பண்றீங்க மேடம்? என்ன பண்றீங்க? மேடம் என்ன காரியம் பண்றீங்க? என்ன தடுக்கண்டா. எங்க மேல அந்த குருவாயூரப்பனுக்கு இறக்க இல்ல. நாங்க இந்த லோகத்துல வாழ வழி இல்ல. ஏன் இல்ல? உன்னை வச்சு நான் காப்பாத்துறேன். வெச்சின்னா உன்னை வேலைக்கு வச்சு நான் காப்பாத்துறேன். ஆமா, உனக்கு என்ன வேலை தெரியும்? சமையல் பண்ணும், பாத்திரம் விளக்கும், துணி துவைக்கும். வேலைக்காரி அப்படின்னு சொல்லாம சொல்ற நீ. ஓடி போன என் பொண்டாட்டி ஓடி போனவளாவே இருக்கட்டும். நீ என் கூட வா. அப்ப என் தம்பி தம்பிதானே, அவனை கூட்டிட்டு வா. அரசு ஊழியர் டிஸ்மிஸ். அரசு அறிவிப்பு. வா. என்ன வாத்தியார பொண்டாட்டி போனோம்னா புதுசா ஒண்ணு ஓடிட்டு வந்துட்டியா? ஓட்டிக்கிட்டு வரல, கூட்டிக்கிட்டு வந்திருக்கிறேன். பாவம் தற்கொலை பண்ணிக்க ட்ரை பண்ணுச்சு. நான் தான் சமாதானம் பண்ணி வீட்டு வேலைக்காக கூட்டிக்கிட்டு வந்திருக்கிறேன். ஏமா நானும் வீட்டு வேலைக்கு ஆள் தேடிக்கிட்டு தான் இருக்கிறேன். என் வீட்டுக்கு வேலைக்கு வர்றியா? சார் வீட்டுக்கு மாத்திரம் இல்ல, எல்லார் வீட்டுக்கும் வேலை செய்யாம நான் நல்ல ஜோலிக்காரியானு. வலது கால எடுத்து வச்சு உள்ள போ. நீ யாரு கண்ணுல வேணாலும் படலாம், ஆனா அந்த 3 பேர் கண்ணுல மட்டும் படவே கூடாது. ஓகே? வா வா கட்டின பொண்டாட்டியே ஒழுங்கா வச்சு வளர்த்துறல, இவ்வளவு வச்சுதான் வளர்றான். அவன் வாழ்றானோ இல்லையோ, அவளை வச்சு நாம ஒரு வாழ்க்கை வாழ்ந்தே தீரணும். ஓ லெவலுக்கு நீ ட்ரை பண்ணு, ஓ லெவலுக்கு நீயும் ட்ரை பண்ணு, ஏன் லெவலுக்கு நான் ட்ரை பண்றேன். ஓகே? நம்ம 3 பேர்ல யாருக்கு கிடைக்குதோ கிடைக்கலையோ, ஆனா அந்த உளர்வாயனுக்கு மட்டும் கிடைக்கூடாது. அதுல உறுதியா இருக்கணும். எந்த தண்ணி வரலையா? காலையில இருந்து அடிச்சிட்டு இருக்கேன், தண்ணி வரவே இல்லைங்க. நான் அடிச்சு பாக்குறேன். ஏயா ஒரு அழகான பொம்புல கஷ்டப்பட்டு தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்கு, நீ கொஞ்சம் அடிச்சு கொடுத்தா என்னையா? ஏய் வேண்டாம், நானே அடிச்சுக்கிறேன். கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போலாமா, இல்ல ஓடி போய் கல்யாணம் தான் கட்டிக்கலாமா? உனக்கு மாசம் 1000 ரூபாய் சம்பளம். ஓகே? பிள்ளை குட்டி பெத்துக்கிட்டு ஓடி போலாமா? எதுக்கு நான் அடிச்சீங்க? உன்னை எது கூட்டிட்டு வந்தேன்? இப்பதான் வந்திருக்கேன். எனக்கு என்ன தெரியும்? இனிமே அவன் செய்யற வேலையெல்லாம் நீ தான் செய்யணும். ஓகே? சரிண்ணே. ஓமன குட்டி வா. ஓகே. ஏமா பாதியில பாட்டை விட்டுட்டு போறீங்களே? முதல்ல அவருக்கு தான், அப்புறமா வந்து பாடுறேன். ஓகே வா 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 வா. உங்க பொண்ணான கைகள் புடவையில் படலாமா? உட்காருங்க உட்காருங்க. ஜாக்கெட் பிராண்டா இருக்குங்க, துவைச்சிடுறேன். இதுக்கு முன்னால நீங்க லாண்டரி கடை வச்சிருந்தீங்களா? உங்களை பாத்துக்கிட்டே இருக்கலாம். ஐயோ, வீட்டுல கரிச்சி கூட துவைச்சதுல இங்க வந்து பாவாடை துவைச்சிட்டு இருக்கியா? வா வாயா, வா உன்னை பேசிக்கிறேன். வா. அச்சச்சோ, இதெல்லாம் எதுக்கு நீங்க பண்ணணும்? ஞானே பண்ணிப்பேன்ல. நாங்க தான் கழுவோம். என்ன மட்டும் கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஒரு வார்த்தை சொல்லு, இந்த அண்டா குண்டா இந்த வீடு எல்லாத்தையும் கழுவி சுத்தமா பாத்துக்கிடுவோம். சம்மதமா சொல்லு. முதல்ல இத சுத்தம் பண்ணுங்க, மத்தத அப்புறம் பாத்துக்கலாம். ஓமனக்குட்டி இந்தா ஏத்தம்பளம். ஓமன குட்டி உனக்காக பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்கிறேன், உள்ள வா சாப்பிடுவோம். ஏய், ஈயாறு நேந்திரப்பழமும் ஈயாறு பிரியாணியும் வாங்கி கொடுத்து நான் வயிறு நிறைய கழிச்சு. நான் தான். அப்ப இந்த பிரியாணி யார் சாப்பிடுறத? முடிஞ்சால் நீங்கள் கழிக்கும், இல்ல இங்க வேஸ்ட் செய்யாண்டா. நாய்க்கு போடு. நாய்க்கா? உள்ள வா பேசிக்கிறேன், பாத்துக்கிறேன். அடியே, தற்கொலை பண்ணிக்கிட்டு சாக போறவன சம்சாரி ஆக்கலாம்னு கூட்டிக்கிட்டு வந்தா அடுத்தவங்களோட ஜல்சாவா பண்ற. உன்னை என்ன பண்றேன்னு பாரு. வேண்டாம், என்ன ஒண்ணும் செய்யல. நான் பறையினது கேக்கு. இப்ப என்ன பண்றேன்னு பாரு. வேண்டாம். ஐயா ஐயா, என் கருப்பு போயிருச்சு, என்ன கருத்து போட்டாங்க.
இனிமே நான் எப்படி உயிர் வாழ்வேன்? நான் சாகத்தான் போறேன். என் கருப்புக்கு கலக்க வந்துட்டு ஐயோ என்னை கருத்து விட்டு போறாளே. என்னை கருத்து விட்டாளே. என் கருப்பு பறி போயிருச்சு. இந்த விஷத்தை குடிச்சு நான் சாக போறேன். அவசரப்பட்டு குடிச்சிடாதீங்க. சுமாரியா குடியா? இது விஷயா தெரிஞ்சுதாயா சொல்றேன். குடியா சொல்றியா? உங்க பேச்ச கேட்டு எந்த முடிவு எடுத்துறாங்க. நம்ம கூட்டுவோம் பஞ்சாயத்தா. எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்கப்பா. எங்க முதலாளிக்கு நல்ல முடிவு தெரிஞ்சாங்க. என் கற்ப கலங்கப்படுத்துறவளை சும்மா விட மாட்டேன். இந்த பஞ்சாயத்து மட்டும் சரியான தீர்ப்பு சொல்லல, உங்க முன்னாடி தற்கொலை பண்ணி செத்து போயிருவேன். ஏமா ஒரு ஆம்பளை பொம்பளை மேல இப்படி ஒரு புகார் சொல்றான், நீ என்ன சொல்ற? ஐயோ, ஆயாள் பறையினது நம்பாதீங்க, சுத்த போய் சொல்லுது. அன்னைக்கு பாக்யராஜுடைய முந்தான முடிச்சு படத்துல நீங்க தான் ஒரு தீர்ப்பை வழங்குனீங்க. அதே மாதிரி ஒரு நல்ல தீர்ப்பை இன்னைக்கு நீங்க எனக்கு வழங்கணும். அன்னைக்கு என்ன தீர்ப்பு சொல்லுமோ அதே தீர்ப்பு தானே இன்னைக்கு சொல்லி ஆகணும். ஆமாமா, என்னைக்கு பஞ்சாயத்துன்னு ஆரம்பிச்சதோ அன்னையில இருந்து இன்னை வரைக்கும் இதே தீர்ப்பு தானே சொல்லிட்டு இருக்கிறோம். அப்படின்னு அதையே சொல்லிடுவோம். பொம்பளைக்கு ஒரு கற்பு ஆம்பளைக்கு ஒரு கற்புன்னு பிரிச்சு பார்க்காம சீக்கிரமா தாலி கட்ட ஏற்பாடு பண்ணுங்க. சரிப்பா, நீ தாலி கட்டு. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். தலையை கட்ட போறாடு. என்னடா இங்க கூட்டம்? எதுக்குடா பஞ்சாயத்து? என்ன எல்லா பேரும் திருது முடிக்கிறானுங்க? என்ன அப்படி பாக்குறீங்க? இவன் சம்சாரம், தாலி கட்ட சம்சாரம். அப்படி போடு. எல்லாம் ஒருத்தன் வீச்சரோட வந்திருக்கான். புருஷன் வேற சொல்றான். இல்லங்க ஆயிரம் போல இருக்கு. வீட்டுல எனக்கு ஒரு அவசரமான இருக்கு, நான் போய் உடனே வந்துடுறேன். நீ எங்க போற? நீ இருந்தா சரி, எனக்கு கொஞ்சம் தெம்பா இருக்கும். என் சம்சாரத்துக்கிட்ட வம்பளுத்த ஒருத்தனை உயிரோட எரிச்சு கொண்டு விட்டு ஜெயிலுக்கு போயிட்டு இன்னைக்கு தான் ஜாமீன் வந்திருக்கேன். இங்க கூடி இருக்க வெட்டி பேர்ல எவனாவது உங்ககிட்ட வளர்த்தானா? சொல்லு தயசீர். மாட்டா பிரதர். அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, வாங்க போலாம். யாருக்கும் பயப்படாத, நிஜமே ஒண்ணு இல்ல. ஆமாங்க. வா, அப்பு மந்தாரம் மருந்த மயக்கிவானுங்களே. போய் ஒழுங்கா போனா நாம எப்ப தங்கம் வாங்குறது, நகையை எப்படி மாட்டிக்கிறது? கடைசி காலத்துல தங்கத்தான் வாங்கி நாம நகையா போட்டு நம்ம உள்ள இந்த புள்ள நான் படிக்கிற காலத்துல உள்ள காதலிக்கிறேன்னு பின்னாலேயே சுத்தினான். இந்த பொண்ணு உங்களோட படிச்சது. அறியாத வயசையா, புரியாத மனசையா. ஐயா, அவளை புரிஞ்சிக்காம அவளை விட்டுட்டு காலேஜுக்கு வேற போனா. காலேஜ் வரையா? ஏட்டியா இந்த லொல்லு வரையா? பின்ன பொய்யா? காலேஜுக்கு போனா கழுத என் பின்னாலேயே சுத்தி வந்து என்ன காதலிங்கன்னு என்னாலும் ஓடி போலாமா என்ன ரொம்ப லவ் டார்ச்சர் பண்ணா. ஐயோ, எனக்கு இப்பவே தலை சுத்துதே. மந்தாரமாக வளர்த்து கும்முன்னு ஆயிட்டா. இவன் சின்ன வயசுல இப்படி இருந்தால்னா நான் சும்மா இருந்திருக்க மாட்டேன். போதுண்டா, இதுக்கு மேல நான் தாங்க முடியாதா? யாராவது பாப்போம். பிரியாமொழியை பத்தியா பேசிட்டு இருந்தீங்க? இது உங்களையே கொஞ்சம் ஓவரா தெரியல. எல்லாம் ஸ்டேஷன்ல உட்காந்து கேச பாருங்க, உட்காந்து தூபிச பாத்துட்டீங்களா? கொஞ்ச நேரத்துல இதெல்லாம் கற்பனை பண்ணி விட்டாங்க. நாட்டுக்கு மட்டும் ஏன் இப்படி ஓர வந்து பண்றாங்க? நல்லா தான்